தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை இறை வார்த்தையோடு மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நற்செய்தியிலே யோவான் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வரை உள்ள இறை வார்த்தைகள். இறை வார்த்தை கேட்பதற்காக ஆண்டவரை தேடி நாடி வந்த மக்கள் பசியோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும். திருத்தூதர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இவர்களுக்கு உணவு அளியுங்கள். அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே 200 தெனாரியத்துக்கு உணவு வாங்கிட்டு வந்தாலும் இவங்களுக்கு பத்தாது, போதாது, அது எப்படி உணவு கொடுக்க முடியும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கண்டுபிடியுங்கள், தேடுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். அவர்கள் மக்கள் மத்தியில் தேடுகிறார்கள். அப்பொழுது ஒரு சிறு பையன் சொல்லுகிறான், ஐயா, எங்கிட்ட 5 அப்பம் இருக்கிறது, 2 மீன் இருக்கிறது, அதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, இங்கே அந்த அற்புதம் நடப்பதற்கான முதல் காரணம் என்ன தெரியுமா? இந்த பையனுடைய தாராள மனசு. இந்த பையன் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உணவை, தன் கையில் வைத்திருந்த உணவை, அது எனக்கானது, எனக்கு பசிக்கும், நான் சாப்பிடணும், எனவே நான் தரமாட்டேன் என்று சொல்லல. மாறாக, நான் பசித்தாலும் பரவாயில்லை, ஒருவேளை இந்த 5 அப்பங்களும் 2 மீனும் இன்னொருவருக்கு பசியை போக்குவதற்கு உதவி செய்தால் பரவாயில்லை, இருக்கட்டும் என்று சொல்லி அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் இயேசுவின் கரங்களிலே அவன் கொடுக்கின்றான். எப்பொழுது அவன் கொடுத்தானோ அங்கேதான் அற்புதத்திற்கான தொடக்கம் இடப்படுகிறது. ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய கீதாஞ்சலி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய புத்தகத்துல ஒரு கதையை அவர் சொல்லுகிறார். ஒரு முறை கடவுள் மனித உரை எடுத்துக்கொண்டு இந்த பூமிக்கு வருகிறான் மக்களை சந்திப்பதற்காக. அந்த கடவுள் ஒரு பிச்சைக்கார வேஷம் அணிந்து கொண்டு அவன் அந்த சாலையோரங்களில் நடந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கே ஒரு பிச்சைக்காரன், உண்மையாகவே பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன், தர்மங்கள் பெற்றுக்கொண்டு அங்கே அவன் இருக்கின்றான். அவனுக்கு அருகிலே இந்த கடவுள், பிச்சைக்கார வேடம் அணிந்திருக்கிற இந்த கடவுள் அங்கே சென்று அவனிடம் கையை நீட்டுகிறார். ஐயா, எனக்கு ஏதாவது கொடுங்களே என்று கேட்கிறார். அப்படி கேட்ட பொழுது அவன் இந்த மனிதனை ஆச்சரியத்தோடு பார்க்கிறான், ஏளனத்தோடு பார்க்கிறான். நானே ஒரு பிச்சைக்காரன், என்கிட்ட வந்து கேட்கிறானே, இவன் எப்பேற்பட்ட பிச்சைக்காரனா இருப்பான் என்ற ஒரு ஏளனத்தோடு அந்த பிச்சைக்கார வேடமணிந்த மனிதரை இவன் உற்று பார்க்கிறான். இருப்பினும் அவனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னிடம் இருக்கின்ற தான் சேகரித்த தானியங்களிலே 2 நெல் மணிகளை மட்டும் எடுத்து அவன் கையில் கொடுத்து விட்டு அவன் கடந்து போய்விடுகிறான். இந்த கடவுளும் அதை பெற்றுக்கொண்டு வந்து விடுகிறார். அந்த பிச்சைக்காரன் தன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்று அன்று அவன் சேகரித்த எல்லா தானியங்களையும் கொட்டி பார்க்கிறான். கொட்டி பார்த்த பொழுது அதிலே 2 நெல் மணிகள் மட்டும் தங்க நிறத்திலே ஜொலிக்கிறது, தங்கமாக இருக்கிறது என்று அந்த கதையிலே அவர் சொல்லிக் கொடுக்கிறார். நான் எதை கொடுக்கிறேனோ அதுதான் எனக்கு நன்மையாக மாறும் என்று. இந்த உவமையில், இந்த நிகழ்வில் கூட இந்த நற்செய்தியில அந்த சிறுவன் 5 அப்பங்களை ஆண்டவர் கையில் கொடுத்த பொழுது அது மிகப்பெரிய ஒரு அற்புதம் நிகழ்வதற்கான காரணமாக மாறுகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. சுயநலம், எனக்கு நான் ஏன் கொடுக்கணும், அவனுக்கு சொந்த உறவுகளில் கூட பகிர்வு கிடையாது. பங்குகளில் ஒன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரே அன்பியத்திலே ஒன்று கூடுகிறோம், ஆனாலும் பகிர்வினுடைய குறை. குறிப்பாக இன்றைய உலகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்பது உணவு பற்றாக்குறை அல்ல, பொருளாதார பற்றாக்குறை அல்ல, பகிராக்குறை தான் இருக்கிறது. பகிர்வதற்கு மனசு இல்லை, எங்கிட்ட இருப்பதை பிறருக்கு கொடுக்கணும் என்ற ஒரு மனசு வருவதில்லை. ஆடம்பரங்களில் நாம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏழை லாசரை வீட்டுக்கு வெளியிலே பட்டினியில் வைத்துவிட்டு தன்னுடைய வீட்டுக்குள்ளே ஆடம்பரமான அறுசுவை உணவுகளை உண்டு கொண்டிருந்த அந்த பணக்காரனை போலத்தான் நமக்கு அருகில் இருக்கிற மனிதர்கள் எவ்வளவு வேதனைப்பட்டாலும் அது அவன் தலையெழுத்து என்று சொல்லிவிட்டு
நீங்களும் நானும் பிறரை குறித்த அக்கறை இல்லாமல் சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாழ்கிற நாம் உண்மையான கிறிஸ்தவர் என்று சொல்லிவிட முடியுமா? எனவே அன்புக்குரியவர்களே, இந்த சிறுவன் நம்மை தூண்டுவது நம்மிடம் உள்ளதை பிறருக்கு பகிர்வதற்காகத்தான். இரண்டாவது காரணம், இங்கே அற்புதம் நடப்பதற்கு கிடைத்தது 5 அப்பங்கள் தான், குறைதான். இதை வைத்து ஒன்றும் செய்துவிட முடியாது. ஆனாலும் ஆண்டவர் இயேசு அந்த 5 அப்பங்களை எடுத்து உயர்த்தி இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறார். அன்பார்ந்த மக்களே, உன் வாழ்க்கையிலும் குறைகள் இருக்கலாம், பெரிதான நன்மைகள் இல்லாமல் இருக்கலாம், உடல் வருத்தங்கள் இருக்கலாம், மனபாரங்கள் இருக்கலாம், குழந்தை இல்லாத நிலை இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு குறை உன்னில் இருக்கிற பொழுது, ஐயோ இந்த குறையா இருக்கிறதே, ஐயோ இந்த பிரச்சனையா இருக்கிறதே, ஐயோ இந்த சிக்கலா இருக்கிறது என்று சொல்லி அந்த குறைகளை மட்டும் பார்க்காமல் அந்த குறைகளை கூட நீ ஆண்டவருடைய கரங்களில் உயர்த்தி நன்றி சொல்லுகிற பொழுது அங்கே உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் பெருகும். இங்கே 5 அப்பங்களை எடுத்து ஆண்டவர் உயர்த்தினார், நன்றி சொன்னார், தெய்வம் அதை பழுகி பெருகச் செய்தார். குறைகளில் நன்றி சொல்லுகிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. காரணம், நன்றி என்பது நன்மைகளை அங்கீகரிப்பதில் வெளிப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களை முன்னிட்டு நன்றி சொல்லுகிற பொழுது 5 அப்பங்களை இந்த இடத்துல தந்தையாக இறைவன் தந்தாரே என்று சொல்லி அவர் செய்த நன்மைகளை அங்கீகரிக்கின்றார். எனவே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளை மட்டுமே கண்டு கொண்டு ஐயோ என் இறைவன் என்னை ஆசீர்வதிக்கவில்லையே என்று சொல்லி ஆண்டவரை சபிப்பதை விட, அவரை விட்டு விலகி போவதை விட, உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு குறைகளிலும் என் இறைவன் கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நீ நன்றி சொல்லுகிற பொழுது உன்னிலே குறைகள் இருக்கலாம், ஆனால் நமக்கு அருகிலே அந்த குறைகளை கூட பழுகி பெருக செய்யக்கூடிய ஆண்டவர் நம்மோடு தான் இருக்கிறார் என்பதை நீ மறந்து விடாதே. எனவே நம்முடைய குறைகளை நாம் பார்க்க வேண்டாம், அந்த குறைகளை ஆசீர்வாதமாக மாற்றக்கூடிய இறைவன் நமக்கு அருகில் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையில் நாம் வளருவோம். எனவேதான் பழைய ஏற்பாட்டிலே தொடக்க நூல் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 20வது வார்த்தை, தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து குறைகளிலும் புலம்பல் இல்லாமல் கண்ணீர் இல்லாமல் நன்றியோடு ஏற்றுக்கொண்ட யோசேப்பு பழைய ஏற்பாட்டிலே இறுதியிலே சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதை நன்மையாக மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு குறைகளையும் இறைவன் சன்னதியில் உயர்த்தி பிடித்து நன்றி சொல்லுவோம். இறைவன் அந்த குறைகளை நன்மையாக மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பு தெய்வமே, இறைவா, எங்கள் வாழ்க்கையின் குறைகளிலே நாங்கள் உம்மை வேதனைப்படுத்தியிருக்கிறோம், உம்மை உதாசீனப்படுத்தியிருக்கிறோம், உம்முடைய இரக்கத்தை மறுதளித்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் எங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு குறைகளிலும் கூட உம்முடைய நன்மை மறைந்திருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். காரணம், எங்கள் குறைகளை நன்மையாக மாற்றக்கூடிய ஆண்டவர் நீர் எங்களோடு இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. அன்னை மரியாளே, எங்கள் தாயே, எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய குறைகளை உயர்த்தி பிடித்து இறைவனுக்கு அருகில் நன்றியோடு வரக்கூடிய அருளை எங்களுக்கு நீர் பெற்றுத்தாரும் அம்மா. ஆமேன்.